லட்சம் ஏக்கர் நிலங்கள் மாயமாகி இருப்பதாக தகவல். ஆங்கிலேயர் ஆட்சியில் பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட 10 லட்சம் ஏக்கர் நிலங்கள் மாயமாகி இருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதுகலை பொறியியல் பட்டதாரி கருப்பசாமி கேட்ட கேள்விக்கு RTIயில் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பட்டியலின சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட 10 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் மாயமாகி இருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். ஆல்வின், வணக்கம். ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கின்றது. முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்கள். 1892 இந்த காலகட்டம் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலகட்டம். அந்த காலகட்டங்களில் பட்டியல் சமூக மக்கள் அவர்களும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும், சம வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக அப்போதைய ஆங்கிலேயர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 12 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். அதுதான் பஞ்சமி நிலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி பஞ்சமி நிலம் என்று ஒதுக்கப்பட்டால் அதை பட்டியல் சமூக மக்கள் அவர்களது வேளாண் பயிர் செய்தோ அல்லது அதில் வீடு கட்டியோ அவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி கொள்ள ஏதுவான சட்ட திருத்தங்கள் அந்த பஞ்சமி நிலத்தில் வகுக்கப்பட்டது. அந்த பஞ்சமி நிலங்களை மாற்று சமூகத்தினருக்கு விற்க முடியாது. 10 ஆண்டுகள் வரை அதை விற்பனை செய்ய முடியாது. ஒருவேளை அவர்கள் விற்பனை செய்தால் அதை மற்றொரு பட்டியல் சமூக மக்களுக்கு தான் விற்பனை செய்ய முடியும் அல்லது கொடுக்க முடியும் என்பது சட்டம். மாற்று சமூகத்தினர் வாங்கினால் அது செல்லாது என்பதும் சட்டத்தினுடைய வழி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆங்கிலேய ஆட்சி காலத்துல 12 லட்சம் ஏக்கர் தமிழகம் முழுவதும் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் இன்று எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக விருதுநகர் மாவட்டம் தளவாய்புரம் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்ற முதுநிலை பொறியியல் பட்டதாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட கேள்விகளுக்கு தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள், அந்த தகவல்கள் என்பது ஒரு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் எங்கு இருக்கிறது என்பதை கண்டறிய முடியாத ஒரு சூழலில் இருப்பதாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 5 மாவட்டங்கள்ல பஞ்சமி நிலங்களே இல்லை என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் முன்பே கிடைக்கப்பட்டிருந்தாலும் தற்போதைய தகவல் என்பது 1,62,200 ஏக்கர் என்பது மாற்று சமூகத்தினரால் அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. 1,62,200 ஏக்கரை தற்போது அரசு தரப்பில் கண்டறியப்பட்டு மாற்று சமூகத்தினருடைய ஆக்கிரமிப்பிலும் இந்த விளைநிலங்கள் இருக்கிறது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அவற்றை மீட்பதற்கான நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. தற்போதைய சூழல்ல பட்டியல் சமூக மக்களினுடைய அந்த பஞ்சமி நிலங்களை மாற்று சமூகத்தினர் யாரெல்லாம் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதை மீட்டு அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு ஏதுவாக 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவிப்பு ஒன்றை ஆளுநர் வெளியிட்டு அதற்கான குழு அமைக்கப்பட்டாலும் கூட இன்று வரை அதற்கான முடிவுகள் என்பது, அந்த குழுவினுடைய அறிக்கை என்பது, அதனுடைய வெளியீடு என்பது என்னவாக இருக்கிறது என்பது தெரியாத ஒரு அவல நிலை இருக்கிறது. சுமார் 10 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் எங்கு இருக்கிறது என்பது தெரியாத ஒரு அவலமும் இன்றும் நீடித்துக் கொண்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது. அரசு பல்வேறு நிலைகள்ல அந்த மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அதே போன்று விருதுநகர், சிவகங்கை, நாமக்கல் இந்த மாவட்டங்கள், கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் எல்லாம் பஞ்சமி நிலங்கள் இல்லை என்பதும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாகவும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் இன்று இந்த அளவிற்கு கையாடல் செய்யப்பட்டிருக்கிறது அல்லது மறைக்கப்பட்டு இருக்கிறது, வேறொருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதற்கு அரசு இன்னும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை கண்டறிய வேண்டும் என்பதுதான் பட்டியல் சமூக மக்களினுடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு காளைகளை அடையாளப்படுத்தும் வகையில் கால்நடைத்துறை சார்பில் தகுதி சான்ற